வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு ஃப்ரேஸ். ஆனா இந்த ஃப்ரேஸ நீங்க பாசிட்டிவ் கான்டெக்ஸ்ட்ல, நெகட்டிவ் கான்டெக்ஸ்ட்ல 2 விதமாவும் யூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ரேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ரொம்ப காமன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எந்தெந்த மாரி இடங்கள்ல இத யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, ஒருத்தர் அவரு போய் இதெல்லாம் செய்யலாமா? மத்தவங்க என்ன நெனைப்பாங்க? அப்படின்னு இல்லாம, கௌரவம் பார்க்காம இந்த விஷயத்த கூட பண்ணுவார். அப்படி சொல்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது பாசிட்டிவ் கான்டெக்ஸ்ட். இப்ப இதுவே நெகட்டிவா அவனுடைய வேலைய தன்னுடைய விஷயத்த சாதிச்சுக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போக தயங்க மாட்டான். பொய் சொல்லவும் தயங்க மாட்டான். திருடவும் தயங்க மாட்டான். இந்த மாதிரியெல்லாம் நெகட்டிவா சொல்றதுக்கும் இத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு ஃப்ரேஸ் பி நாட் அபோவ். பி நாட் அபோவ். பின்னா இந்த இடத்துல சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாரி பி வெர்ப். ஸோ இதான் அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட், பி வெர்ப், நாட் அபோவ். அப்போ பக்கத்துல வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி வரலாம். இல்லன்னா ஏதாவது ஒரு நவுன் வரலாம். ஸோ இந்த மாரி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். இத மாதிரி நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா, பாசிட்டிவ் கான்டெக்ஸ்ட்ல எடுத்துக்க போறோம். ஸோ பி நாட் அபோவ் குட். ஹம்பிள் அவர். ரொம்ப ஹம்பிள் அவர். இத செய்யக்கூட அவர் தயங்கவே மாட்டார். கௌரவம் பார்க்காம பண்ணுவார். இந்த மாதிரி சொல்றதுக்கு. இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். அவர் மேல தப்புனா, அவர் கௌரவம் பார்க்காம மன்னிப்பு கேட்பார். அப்படியும் சொல்லலாம். அவர் மேல தப்புனா, அவர் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டார். அப்படியும் நம்ம சொல்லலாம். ஸோ தமிழ்ல 2 விதமாவும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த தயங்க மாட்டார்ங்கிற வார்த்தை உங்களுக்கு பாசிட்டிவ் கான்டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம அப்படி சொல்லுவோம். நெகட்டிவ் கான்டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால இது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர மெயின்டெயின் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பட் எதுக்காக நான் 2யுமே போட்டிருக்கேன் அப்படின்னா, நாள பின்ன உங்களுக்கு அப்ப கௌரவம் பார்க்காம பண்ணுவார் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? அப்படின்னு ஒரு டவுட் வரக்கூடாது இல்லையா? அதனால தான் 2யுமே போட்டிருக்கேன். ஸோ 2 விதமா சொல்றதுக்கும் இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ அவர், ஹி. ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க பி வெர்ப் போடுங்க. எப்பவுமே அவர் அப்படித்தான் அப்படின்னா, இஸ் போடுங்க. ஸோ பாஸ்ட் ரெஃபர் பண்ணி சொல்றதா இருந்தா, நீங்க பாஸ்ட்ல இந்த பி ஃபார்ம போட்டுக்கோங்க. ஸோ இப்ப இந்த இடத்துல நம்ம எப்பவுமே அவர் அப்படித்தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப ஹி இஸ் நாட் அபோவ். மன்னிப்பு கேட்கிறதுன்றது தான் வெர்ப். அது கூட என்ஜி சேர்த்து அப்பாலஜைசிங். ஹி இஸ் நாட் அபோவ் அப்பாலஜைசிங். எப்போ? அவர் மேல தப்புனா. அவர் செய்றது தப்புனா. when he is wrong. he is not above apologizing when he is wrong. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியா இருக்கு இல்லையா இந்த ஸ்ட்ரக்சர்? இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த ஆஃபீஸ பொறுத்தவரைக்கும் அவங்க மேனேஜர். ஆனாலும், சின்ன வேலைகள கூட கௌரவம் பார்க்காம செய்வாங்க. இந்த வேலையில ஓய தான் செய்யணும் அப்படிங்காம, தயங்காம சின்ன வேலைகள கூட செய்வாங்க. அப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ அவங்க மேனேஜர். ஷி இஸ் த மேனேஜர். ஆனாலும், இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லலாம் நம்ம பெரும்பாலும், அவர் அப்படி இருந்தாலும் இத தயங்காம செய்வார். அப்படி இருந்தாலும் இத கௌரவம் பார்க்காம செய்வார். அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஆனாலும், இருந்தாலும் இந்த மாரி சொல்றதுக்கு நெறைய வார்த்தைகள், ஃப்ரேசஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்லயும் ஒண்ணொண்ணு மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப நீங்க அப்படியே எல்லாத்தையும் ஒரு தடவ அப்படியே ரீகால் பண்ணிக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த இடத்துல இருந்தாலும், ஆனாலும் அப்படின்றதுக்கு பட் ஸ்டில் அப்படி வச்சு சொல்லுவோம். ஷி இஸ் நாட் அபோவ். அபோவ் பக்கத்துல வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜின்னு சொன்னோம். செய்றதுக்கு தயங்க மாட்டார் அப்படின்றதுனால டூயிங் ஸ்மால் டாஸ்க். She is the manager, but still she is not above doing small task. இத நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபெமிலியர் ஆயிருக்கும். அவர் வந்து ப்ராஜெக்ட்ட முடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு ஃபுல்லா வேலை செய்றதுக்கும் தயங்க மாட்டார். அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஹி. அப்ப ஹி இஸ் நாட் அபோவ் வொர்க்கிங் லேட். அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம இரவு ரொம்ப நேரம் வேலை செய்றதுக்கு கூட தயங்க மாட்டார். அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஹி இஸ் நாட் அபோவ் வொர்க்கிங் லேட். எதுக்கு? ப்ராஜெக்ட்ட முடிக்கிறதுக்கு. டு ஃபினிஷ் த ப்ராஜெக்ட். He is not above working late to finish the project. அவர் ஒரு லீடர் இருந்தாலும், புவர் பீப்பிளோட அப்படியே ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவாரு. கௌரவமே பார்க்க மாட்டார். அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இந்த இடத்துல இருந்தாலும் அப்படிங்கிறதுக்கு தோ வச்சு சொல்லலாமா? இப்போ தோ ஹி வாஸ் அ லீடர். அஃப்கோர்ஸ் அவர் வந்து பார்க்கவில்லைன்னு பாஸ்ட்ல இருக்கிறதுனால நம்ம வந்து வாஸ்ன்னு வச்சு சொல்லியிருக்கோம். ஸோ தோ ஹி வாஸ் அ லீடர். ஹி வாஸ் நாட் அபவ். சாப்பிடுறதுக்கு கௌரவம் பார்க்கலன்னு இருக்கு. அதனால ஈட்டிங் வித் அ புவர். Though he was a leader, he was not above eating with the poor. இது எல்லாமே நம்ம பாசிட்டிவா தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். அவங்க ரொம்ப ஒரு ஃபேமஸான பெர்சன். அப்போ பழைய கதை ஒண்ணு சொல்லுவோம் நம்ம. ஒருத்தவங்கள பத்தி நம்ம பேசுறோம். அவங்க ரொம்ப ஃபேமஸான பெர்சன். ஆனாலும் அவங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல தான் அவங்க போவாங்க. கௌரவம் பார்க்காம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போவாங்க. அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம்.
அப்போ she was famous. She was not above பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறது, டிராவல் பண்றது. அதனால டிராவலிங் பை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். பொதுவா நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் சொல்றப்போ நம்ம வந்து பைன்ற ப்ரப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். இப்போ she was famous, இருந்தாலும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த இடத்துல yet யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பட் ஸ்டில் யூஸ் பண்ணோம், தோ யூஸ் பண்ணோம், இப்போ yet அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ yet பட் ஸ்டில் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். she was famous, yet she was not about traveling by public transport. சரி, இப்போ இவ்வளோ நேரம் பாசிட்டிவா பார்த்தாச்சு. இப்போ நெகட்டிவா பார்க்க போறோம். ஒரு விஷயத்தை சாதிச்சுக்கிறதுக்காக அவன் எந்த எல்லைக்கும் போவான், தயங்க மாட்டான் அப்படின்னு நம்ம நெகட்டிவா சொல்ல போறோம். ஸோ தனக்கு வேண்டியது கிடைக்கணும்னா அவன் பொய் சொல்லவும் தயங்க மாட்டான், அப்படி சொல்ல போறோம். ஸோ பொய் சொல்லவும் தயங்க மாட்டான், அதை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடலாம். ஜென்ரலாக தான் நம்ம சொல்றோம். அப்போ he is not above lying, பொய் சொல்றது அப்படின்றதுனால he is not above lying. எதுக்கு? தனக்கு வேண்டியதை பெறுவதற்கு, to get what he wants. He is not above lying to get what he wants. அவருடைய பேருக்கு கலங்கு கற்பிக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க பொய்யான ரூமர்ஸை பரப்புறதுக்கும் தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ நெகட்டிவ் கான்டெக்ஸ்ட், அவர்கள் தே, அப்போ தே ஆர் நாட் அபவ் பொய் வதந்திகளை பரப்புவது, அதனால ஸ்ப்ரெடிங் ரூமர்ஸ். தே ஆர் நாட் அபவ் ஸ்ப்ரெடிங் ரூமர்ஸ் எப்போ? இஃப் தே வாண்ட் டு டேமேஜ் ஹிஸ் ரெப்புடேஷன். இஃப் தே வாண்ட் டு டேமேஜ் ஹிஸ் ரெப்புடேஷன், they are not about spreading false rumors. இதை நீங்க ஈஸியா ட்ரை பண்ணலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், அதுக்காக எக்ஸாம்ல சீட் பண்றது கூட அவ தயங்க மாட்டான். இந்த இடத்துல சீட் பண்றது நம்ம ஜெனரலா சொல்லியிருக்கோம், எப்படி வேணா சீட் பண்ணலாம் இல்லையா? சரி, ஸோ அவள் ஏமாற்றவும் தயங்க மாட்டாள். அப்போ she is not about cheating எப்போ? to pass the exam. She is not about cheating to pass the exam. சீக்கிரமா அப்ரூவல் வாங்கணுங்கிறதுக்காக அவர் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க கூட தயங்கல அப்படின்னு சொல்றோம். அப்ப பாஸ்ட்ல. அப்ப he was not above, லஞ்சம் கொடுக்கறதுன்னா bribe, அதனால bribing officials. He was not above bribing officials. எதுக்கு? to get the approval quickly, அப்ரூவலை சீக்கிரம் வாங்கறதுக்காக. He was not above bribing officials to get the approval quickly. பணத்தை மிச்சப்படுத்தணும், சேமிக்கணும், லாபம் சம்பாதிக்கணும், எப்படி வேணா வச்சுக்கோங்க. அதுக்காக ரொம்ப தரமற்ற பொருட்களை பயன்படுத்தும் அவர் தயங்க மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அப்ப he is not above, யூஸ் பண்றதுன்னு தான் இங்க இருக்கு, பயன்படுத்துறதுன்னு தான் இருக்கு, அதனால யூசிங். He is not above using cheap materials to save money, to gain profit. He is not above using cheap materials to save his money. ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், ரெண்டு விதமான கான்டெக்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு இல்லையா? இந்த சென்டென்சஸை ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருந்தாலும் பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு அவங்க கௌரவம் பார்க்க மாட்டாங்க, தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும். நான் என் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன வேலைகளை செய்யக்கூட நான் தயங்க மாட்டேன். ஸோ இந்த ரெண்டு சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? இந்த இடத்துல இருந்தாலும் அப்படின்றதுக்கு நம்ம இப்போ ஈவன் தோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஈவன் தோ தேர் ஆர் சர்வன்ஸ். ஸோ இந்த இடத்துல இருந்தாலும் அப்படின்னு சொல்றதுக்கு ஈவன் தோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஈவன் தோ தேர் ஆர் சர்வன்ஸ், ஷி இஸ் நாட் அபவ் வாஷிங் த டிஷ்ஷஸ். என்னோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன வேலைகளை செய்ய கூட நான் தயங்க மாட்டேன். ஐ எம் நாட் அபவ் டூயிங் ஸ்மால் ஜாப்ஸ் டு சப்போர்ட் மை ஃபேமிலி. ஸோ இந்த வீடியோவில் நாம பி நாட் அபவ் அப்படின்ற ஸ்ட்ரக்சரை எப்படி ரெண்டு விதமான கான்டெக்ட்ல யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இதையெல்லாம் உங்களுடைய டே டு டே கான்வர்சேஷன் அப்பப்போ யூஸ் பண்ணுங்க, அப்போதான் மறக்காமல் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.